சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயோடு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எப்படி ஏசி டிசியாக மாற்றுது, பாசிட்டிவ் மட்டும் எந்த பக்கம் அலோவ் பண்ணுது, நெகட்டிவ் மட்டும் எந்த பக்கம் அலோவ் பண்ணுதுன்ட்டு ஒரு தியரி கிளாஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிச்சிடுறேன். டயோடு வந்து ப்ளஸ்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுதா, ரிவர்ஸில் போடும்போது நெகட்டிவ் மட்டும்தான் அலோவ் பண்ணுதா, ஃபார்வர்டில் போடும்போது ப்ளஸ்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுதா அப்படின்றத இப்போ நம்ம லைவாகவே உங்களுக்கு ஒரு எல்இடியை வச்சு எரிய வச்சே காமிச்சிடுறேன். நம்ம சர்க்யூட்டில் போட்டிருக்க மாதிரி. சரியா? இப்போ ப்ராக்டிக்கல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, ஒரு டயோடு, ஒரு எல்இடி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு பேட்டரி கனெக்டர். நாம பார்க்க போகிறது ரெசிஸ்டரை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது, டயோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டயோடு வந்து பாசிட்டிவாக அனுப்புதா வெளியே, இல்லை அது மாதிரி நெகட்டிவை ஃபார்வர்ட் பேஸில் நெகட்டிவாக அனுப்புதா இல்லையா அப்படின்றத தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் பார்ப்போம். மற்ற காம்பவுண்டை பற்றி தனித்தனி வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரெசிஸ்டரை பற்றியெல்லாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு. இதில் நான் வந்து உங்களுக்கு தேரி கிளாஸ்ல சொன்ன மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோடு இருக்கு, இந்த பக்கம் வந்து கேத்தோடு, இந்த பக்கம் பிளாக் கலர் வருது இல்லையா பாடி ஃபுல்லா, இது வந்து ஆனோடு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எடுத்திருக்கோம். இந்த எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பி எப்பவுமே ப்ளஸ், சின்ன கம்பி எப்பவுமே மைனஸ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் எல்இடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா எல்இடிக்கு தேவையானது 3 வோல்ட் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு ரெசிஸ்டர் வச்சிருக்கேன். ரெசிஸ்டர் பற்றி நம்ம வேற பேசிக் கிளாஸ் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெசிஸ்டர் இதுதான். சரி, ஓகே. இப்போ பேட்டரி கனெக்டரை நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பேட்டரி கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் தனியாகவும் நெகட்டிவ் தனியாகவும் இருக்கு. இப்போ லைன் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்இடி எடுத்துக்கிறேன். எல்இடிக்கு வந்து ரெசிஸ்டர் போட்டுக்கிறேன். எல்இடிக்கு ரெசிஸ்டரை போட்டுக்கிறேன். எல்இடிக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ்ல ஒரு டயோடு வந்து நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆனோடு நான் எல்இடியில் எங்க கனெக்ட் பண்ணிருக்கேன், பிளஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட்டா? எல்இடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பி பிளஸ், அப்போ பிளஸ்ல நான் ஆட் பண்ணிட்டேன். ரெசிஸ்டர் போட்டிருக்கேன், அதை பத்தி நம்ம அந்த வீடியோல பாத்துக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா டயோடு ஃபார்வர்ட் பேஸ்ல, ஆனோடு இந்த பக்கமும் கேத்தோடு இந்த பக்கம் இருக்குன்னா ஃபார்வர்ட் பேஸ். இங்க தான் நான் வந்து பவர் சப்ளை கொடுக்க போறேன். ஆனோடு இங்க இருந்து ஆனோடு இங்க இருந்து இங்க கேத்தோடு இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் நம்ம பாசிட்டிவ் கொடுத்தாதான் அலோவ் பண்ணணும், நெகட்டிவ் கொடுத்தா அந்த பக்கம் போகாது. ஸோ அப்போ இங்க பாசிட்டிவ் கொடுத்து எல்இடியில் இந்த பக்கம் நெகட்டிவ் கொடுத்தா பல்ப் எரியுமா எரியாதா? கண்டிப்பா எல்இடி வந்து எரியும். பார்ப்போமா? பார்த்துருவோம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பாசிட்டிவை இந்த பக்கம் கொடுக்குறேன். எப்பயும் போல ஃபார்வர்ட் பேஸ்ல, டயோடோட ஃபார்வர்ட் பேஸ்ல நான் கொடுக்குறேன். ஆனோட்ல கொடுத்தாச்சு. இந்த பக்கம் நெகட்டிவ் தானே கொடுக்குறேன். பாருங்க, ரைட் எரியும். இப்போ பாத்தீங்கன்னா எல்இடி நல்லாவே க்ளோ ஆகுது. டயோடு எங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டயோடோட ஆனோட்ல கொடுத்துருக்கேன். இப்போ டயோட மாத்தி போட்டு பார்ப்போமா, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ எல்இடி எரியுது, டயோட மாத்தி போட்டு பார்ப்போம். மாத்தி போட்டா என்ன பண்ணக்கூடாது, டயோட திருப்பி போட்டோம்னா பாசிட்டிவ் அலோவ் பண்ணுமா? இந்த டைரக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் அந்த பக்கம் அனுப்புவோம், இந்த டைரக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் அந்த பக்கம் அனுப்புவோம். டயோட திருப்பி போடுவோம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கலட்டியாச்சு. பவர் சப்ளைல இருந்து கழட்டிட்டேன், பாசிட்டிவ்ல இருந்து. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன் இப்படி இருந்தது, இந்த பொசிஷன்ல இருந்தது. இப்போ வந்து கேத்தோட இந்த பக்கம், இந்த சாரி ஆனோட இந்த பக்கம் ஜாயின் பண்றேன். இப்போ இருக்கிற பொசிஷன் படி எல்இடி எரியாது. கனெக்ஷன் பண்ணியாச்சு. பாத்தீங்க அப்படின்னா எல்இடி எரியல. அப்ப என்ன பண்ணிருக்கேன், இங்க பாருங்க ஒயிட் கோடிங் இருக்கா, பிளாக் கோடிங், பிளாக் பாடி இங்க இருக்கா. அப்ப இந்த பக்கம் நான் பாசிட்டிவ் கொடுத்து எப்படி அலோவ் பண்ணுவோம், நான் டயக்ராம்ல கொடுத்துருந்தேன் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாசிட்டிவ் கொடுக்கும்போது, வெள்ளை கோடு வர இடத்துல பாசிட்டிவ் கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் அந்த பக்கம் அலோவ் பண்ணல, அப்ப எல்இடி வந்து எரியாது. ஓகேவா? அப்போ அதை திருப்பி கொடுக்கும்போது நல்லாவே பிரைட்டா இருந்துச்சு. திருப்பி கொடுக்குறேன். திருப்பி கொடுத்து அதை நெகட்டிவ்லயும் போட்டு காட்டுறேன். எப்பயும் போல கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க கோடு எந்த பக்கம் இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா கோடு எந்த பக்கம் இருக்கு. இப்ப எல்இடி எரியுது. சரி, ஓகே. இப்ப
இந்த பொசிஷன்ல போட்டாச்சு. இப்போ கோடு இந்த பக்கமே வச்சு அப்ப ரிவர்ஸ் பேஸ்ல வச்சா எப்படி எரிய வைக்க முடியுமான்னு கேட்டா, ரிவர்ஸ் பேஸ்ல வச்சா நெகட்டிவ் அனுப்பும். அப்போ இந்த டையோட இந்த பக்கம் ரிவர்ஸ்ல போடும்போது கண்டிப்பா எரியும். அதையும் பாத்துருமா? அப்ப எப்பயும் போல இங்க பாசிட்டிவ் நான் கொடுத்துறேன். நெகட்டிவ் ஒயர் இங்க எடுத்துட்டேன். பாசிட்டிவ்னா மட்டும்தான் நம்ம இங்க கொடுப்போம். இங்க கொடுத்தா இந்த பக்கம் அனுப்போம். ஒருவேளை நெகட்டிவ் லைன்ல நம்ம போட போறோம் அப்படின்னா டயோட இப்படி ரிவர்ஸ்ல போட்டா மட்டும் தான் அனுப்பும். கோடு இந்த பக்கம் இருக்கும்போது நெகட்டிவ் லைன்ல அனுப்பும். ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பாருங்க, இப்ப பாருங்க கோடு இந்த பக்கம் தான் இருக்கு. அது பாசிட்டிவ்ல போட்டப்ப இந்த கோடு இந்த பக்கம் வச்சு இந்த ஒயர்ல போட்டப்ப எரியல. இப்ப நெகட்டிவ்ல கோடு இந்த பக்கம் வச்சு போடுறேன் கேத்தோட, இப்ப எரியும். எரியுது பாருங்க. பாத்தீங்களா, ஒயிட் கோட் இங்க இருக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ்ல போட்டதுனால நமக்கு வந்து எல்இடி நல்லாவே பிரைட்டா இருக்குது. ஸோ இப்போ இதை கொஞ்சம் புரியாதவங்க திரும்ப திரும்ப பார்த்து நீங்களாவே அந்த ப்ராஜெக்டை கையில பொருளை வச்சு பண்ணும்போது கண்டிப்பா கிளியராகவே புரிஞ்சிடும். செஞ்சு பார்க்காம இருந்தா புரியாது. ஜஸ்ட் என்ன எல்லாம் ₹1 ₹2 அவ்வளவுதான் வருது. அந்த பொருளை வாங்கி வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்டை பண்றதுக்கு நமக்கு வந்து அதிக மைண்ட் செட்டை கொடுக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. பேசிக் காம்போனன்ட்ஸை பத்தி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. அது மாதிரி வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல வர பிசிபி போர்டில் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் கொடுக்க போற வீடியோஸ்லேயே நீங்க வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ புரியல அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட் கால் பண்ணி நீங்க லைவாகவே வந்து கூட ப்ராக்டிக்கல் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.